எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக இந்த தேவ ரகமான அல்லது தேவனுடைய ரகத்தை சேர்ந்த இந்த விசுவாசத்தை குறித்து பேசி வருகிறோம். அது என்ன விசுவாசம்? அதுதான் வேதத்திலே விசுவாசம் என்று சொல்லப்படுகிற ஒன்று. த பைபிள் ஃபெய்த், ரியல் ஃபெய்த், ட்ரூ ஃபெய்த். பல பேர் சொல்லலாம். அது வேதம் எதை விசுவாசம்னு சொல்லுதோ அதை குறித்து நாம் போய்த்து வருகிறோம். அதுக்கு ஒரு விதம் என்னென்னா த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், அதாவது தேவனுடைய ரகத்தை சேர்ந்த விசுவாசம். அதாவது அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விசுவாசம். விசுவாச தேவன் விசுவாச பிள்ளைகளை உடையவராக இருக்கிறார். அதே மாதிரி விசுவாசம் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறது. தேவனுடைய விசுவாசம் என்கிறது 22ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் இருக்குது இல்லையா? சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அதை தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் என்று மொழிபெயர்க்கிறது என்பதை நான் சுட்டி காண்பித்திருக்கிறேன். அது எதற்காக அப்படின்னு, வெறும் தேவனிடத்தில் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அதுதான் அங்கே இருக்கிற சொல்லப்படுகிற காரியத்தின் அர்த்தம் அங்கே. அப்போ தேவனுடைய விசுவாசம் என்கிறது எப்படிப்பட்டது என்பதை குறித்து விளக்கும்படியாக அதை குறித்த பல்வேறு உண்மைகளை இந்த கடந்த பல வாரங்களாக நாம் போய்த்து வருகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல எதை சொன்னேன் நான்? இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது, அவைகளால் ஆளப்படுகிறது. இது இந்த தேவனுடைய விசுவாசத்தின் ஒரு அடிப்படை சத்தியம். அதை பேஸ் பண்ணி தான், அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த தேவனுடைய விசுவாசம் செயல்படுகிறது. ஏன்னா மலைங்கிறது சொன்னார் இல்லையா, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால், மலைங்கிறது எந்த உலகத்தை சேர்ந்தது? இயற்கை உலகத்தை சேர்ந்தது. சொல்கிறது யாரு? மனுஷன் எவனாகிலும் இல்லையா? அவன் எந்த உலகத்தை சேர்ந்தவன்? அவன் வெறும் இயற்கை உலகத்தை சேர்ந்தவன் இல்லை, வெறும் இந்த சரீரம், மண்ணினால் உண்டான சரீரம் அல்ல. இது அவனுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடு, ஒரு கூடு, அப்படி தான் சொல்லியிருக்குது. ஒரு கட்டடத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறது, குடி இருக்கிறது போல இது ஒரு கட்டடம் போல. ஆனால் அந்த மனுஷன் யார்? அவன் ஆவியாய் இருக்கிறான். தேவன் ஆவியாய் இருக்கிறது போல அவனும் ஆவியாய் இருக்கிறான். அப்போ ஆவியாய் இருக்கிற மனிதன் இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற ஒரு மலையை பார்த்து சொல்லும்போது, ரெண்டு பேரில் எது பெருசு? மலை பெருசா, இந்த மனுஷன் பெருசா? மனுஷன் தான் பெரியவன் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்க. அதனால தான் அப்படி சொல்கிறார். இதுதான் அடிப்படை தேவனுடைய விசுவாசத்துக்கு இல்லையா? அது முதல் காரியம். அதை பார்த்தோம், பல வாரங்கள் போதித்தேன். ரெண்டாவது, வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் நாம் காணப்படுகிறவைகளுக்கு வடிவம் கொடுக்கிறோம், காணப்படாதவைகளை மாற்றுகிறோம். We shape the seen and change the unseen by the words. காணப்படுகிற காரியங்களுக்கு நாம் வடிவம் கொடுக்கிறோம். எப்படி ஒரு ஃபெய்த் இமேஜ் நமக்குள்ளே வருதுன்றதை பற்றி பேசினேன். எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, வார்த்தைகள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை காண்பித்தேன். தேவனுடைய விசுவாசத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நம்முடைய வார்த்தைகள் நமக்குள்ளே ஒரு இமேஜை உண்டாக்குகிறது. வார்த்தைகள் ஒரு படம் போல, அது நமக்குள்ளே ஒரு சித்தரிக்கிறது நம்ம யார் என்று, நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது என்பதையெல்லாம். அதுக்கு தான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்கிறதை எடுத்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு ஃபெய்த் இமேஜை நாம் உண்டாக்க வேண்டும், வடிவம் கொடுக்க வேணும். நாம் யார்ன்றதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் வடிவம் கொடுக்க வேணும். நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி, நான் குப்பை, அப்படி வடிவம் கொடுத்துடக்கூடாது. அப்படி வடிவம் கொடுத்துட்டா விசுவாசம் வேலை செய்யாது. நான் தினந்தோறும் வடிவம் கொடுக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, மீட்கப்பட்டவன், தேவனுடைய தயவனுக்கு உண்டாயிருக்கிறது, கர்த்தர் என்னை விருப்பத்தோடு என்னை பார்க்கிறார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார், அது நினைப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். இதுதான் நான் கொடுக்குற வடிவம். எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு குறைவே இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன். இப்படி வடிவம் கொடுத்து கொண்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஷேப் த சீன் அண்ட் சேஞ்ச் தி அன்சீன். அப்போ இது ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் தான் அதுக்கு பயன்படுகிறது என்பதை போதித்தேன். மூன்றாவது, தேவனுடைய விசுவாசம் it perceives as real what is not revealed to the senses. ஐம்புலன்களுக்கு புலப்படாததை, காணப்படாததை மெய்யாக இருக்கிறது என்று காண்கிறது. காணப்படலைன்னா கூட அது இருக்குது என்கிறத காண்கிறது. அதாவது நாம் நினைக்கிறோம் காணப்படுறது பார்த்தா தான் அது உண்மைன்னு நினைக்கிறோம். தப்பு.
நாம் பார்க்காத எத்தனையோ இருக்குது, அது உண்மை. தேவன் நாம் பார்த்ததில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்பது உண்மை. அதுதான் விசுவாசம். என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 11:6 என்ன சொல்லியிருக்கு? தேவன் இருக்கிறார் என்றும் அவர் பலனளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேணும். ஏன் விசுவாசிக்கணும்? பார்த்துட்டா விசுவாசிக்க வேண்டியதில்லை, பார்க்காதனால தான் விசுவாசிக்கும். விசுவாசம் என்கிறது இந்த காணப்படாததுக்கு சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் என்னைக்கு பார்த்துட்டீங்களோ அதுக்கப்புறம் விசுவாசிக்க தேவை இல்லை. எனக்கு சோகமாயிடுச்சுங்க அதனால நான் விசுவாசிக்கிறேன், கிடையாது. சோகமாயிட்ட பிறகு நீங்கள் விசுவாசிக்கிறதுங்கிறது விசுவாசமே கிடையாது. அதுதான், அதனால தான் இயேசு சொல்கிறாரு பேதுருட்ட, அப்பா தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாரு, எங்கிட்ட இருக்க விசுவாசத்தை உடையவனை போல இரு. நீ மரம் பட்டு போனதை பார்த்துட்டு அப்புறம் சொல்கிற, ஆண்டவரே நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு. நான் சொல்லும் போதே அப்படி ஆகும்னு சொல்லி சொன்னேன், நான் அதை நம்பினேன். அப்போ இந்த மாதிரி விசுவாசத்தை உடையவனாயிரு. நிறைய பேர் இந்த பேதுரு மாதிரி விசுவாசம் நிறைய பேருக்கு. சோகமாயிடுச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்கள் சோகமாயிடுச்சா விசுவாசிக்கவே தேவையில்லை. விசுவாசம் என்கிற வார்த்தையே காணப்படாதவர்களோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. ஏன் விசுவாசிக்கிறோம்? பார்க்கல, அதனால தான் விசுவாசிக்கிறோம். நேற்று யாராவது கேட்டாங்கன்னா நாளைக்கு எங்கே இருப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா, நாளைக்கு நான் சபையில் பிரசங்கித்து கொண்டிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, நான் இன்றைக்கு சபையில் பிரசங்கித்து கொண்டிருப்பேன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவேன். பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன், நான் இனிமேல் விசுவாசிக்க வேண்டியதில்லை. நேற்று அது நடைபெறாததுனால, இன்னும் அது கைகூடாததுனால நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அப்படி சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. விசுவாசம்னாலே காணப்படாதவர்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? காணப்படாதவைகளை காண்கிறவைகளை போல நம்புகிறது. இன்னும் கேட்டால் காணப்படாதவைகளாக இருந்தாலும் அவைகளை காண்கிறதை விட மேலாக கருதுகிறது தேவனுடைய விசுவாசம். வியாதியாக இருக்கிறோம், சுகத்தை பார்க்கல, ஆனால் அந்த வியாதியை காட்டில சுகம் நிச்சயம் என்று விசுவாசம் விசுவாசிக்கிறது. கையில் காசு இல்லை, இல்லாமையே தான் பார்க்குறோம், ஆனால் என்று தேவன் என்று தேவையெல்லாம் சந்திப்பார் என்பதை அதிகமாக விசுவாசிக்கிறோம். காசு இல்லைங்கிறத விட அதைத்தான் நம்ம அதிகமாக விசுவாசிக்கிறோம். ஏன்னா காணப்படாதவைகள் காணப்படுகிறவைகளை போல அல்லது அதற்கும் மேலாக உண்மையாக அவனுக்கு தோன்றுகிறது தேவனுடைய விசுவாசத்தை உடையவனுக்கு, இல்லையா? அப்புறம் நான்காவதாக பார்த்தோம், தேவனுடைய விசுவாசம் இருதயத்தில் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம், மனதளவில் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் மனதளவில் விசுவாசிக்கிறதுனால தான் அவர்களுக்குள்ள எந்த மாற்றம் கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இயேசு கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்தாருன்னு விசுவாசிக்கிறியா? ஆமான்வாங்க. பைபிளை விசுவாசிக்கிறியா? இது வேத வசனம் தேவனுடைய வார்த்தைன்னு விசுவாசிக்கிறியா? ஆமான்வாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறியா? ஆமாம். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறியா? பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறியா? ஆமாம். எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருமே இல்லாத போல் நடந்துக்குவாங்க. இதெல்லாம் விசுவாசிக்காத போல் நடந்துக்குவாங்க. கொள்கை அளவில் விசுவாசிக்கிறாங்க. அதுதான் மனதில் இருக்கிற விசுவாசம், மைண்ட், மென்டல் ஃபெய்த்து. இருதய விசுவாசம், ஹார்ட் ஃபெய்த் எப்படிப்பட்டதுன்னா ஆளையை மாற்றிடும். அவன் இயேசு ஆண்டவர்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவன் மட்டும் கிடையாது, ஏதோ மனதளவில் சொல்கிறவன் கிடையாது, இருதயபூர்வமாக நம்புகிறான். விசுவாசிக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையே வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பற்றி பேசும்போது அவிசுவாசம், சந்தேகம், இதை பற்றிலாம் பேசுகிறோம், இல்லையா? இன்றைக்கி ஒரு புது இதுக்கு போக போகிறோம், அதனால தான் இதெல்லாம் சொன்னேன் நான். இப்போ ஐந்தாவது ஒரு காரியத்துக்கு நாம் போக போகிறோம். இது விசுவாசத்தை, இந்த தேவனுடைய விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது எப்படி என்பதை குறித்தது. நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நாம் வாயை திறந்து ஒன்றை சொல்லுவதன் மூலம் இருக்கிற விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். How to turn your faith loose. எப்படி உங்களுடைய விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது? உள்ள விசுவாசம் இருக்குது, சந்தேகத்தை போக்கியாச்சு, அவிசுவாசம் நீங்கிடுச்சு, இப்போ உள்ள விசுவாசம் இருக்குது, நல்ல விசுவாசத்தை வளர்த்தாச்சு, உள்ள இருக்குது விசுவாசம். இதை எப்படி அவிழ்க்கிறது, அவிழ்த்து விடுகிறது? எப்படி ஒரு வேலையை செய்யும்படியாக, நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசம் என்கிறது ஒரு சர்வன்ட் மாதிரி, நமக்காக வேண்டியதை செய்து கொடுக்குற ஒரு வேலைக்காரன் மாதிரி காமிச்ச வேதத்தில், இல்லையா? அதுக்கு தான் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அப்போ இந்த விசுவாசத்தை நமக்காக வேலை செய்யும்படி கட்டவிழ்க்க வேண்டும். அது எப்படி? நம்முடைய வாயின் வார்த்தைகளால் தான் நம் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். விசுவாசம் புறப்பட்டு சென்று இந்த மலையை தவிடுபடி ஆக்கிறதுக்கு, அதை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக செய்கிறதற்கு எது தேவைப்படுது? நான் உள்ளத்தில் விசுவாசத்தை மட்டும் போதாது, நான் வாயை திறந்து அந்த மலையை பார்த்து சொல்லவும் வேண்டும். இருக்கீங்களா? இதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடகடன்னு பார்ப்போம். இயேசு சொல்லுகிறார் பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். அவர் சொன்னபடி ஆகும் இல்லை, நிறைய பேர் அவர் சொன்ன ஆகும்னு நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அவர் சொன்னபடி ஆகுன்றதை நம்புனீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய வெளிப்பாடு ஒன்றும் பெறலன்னு அர்த்தம். அது எல்லா கிறிஸ்தவங்களும் தான் நம்புகிறாங்க அவர் சொன்னது ஆகும்னு. நிறைய பேருக்கு அவர் சொன்னால் நடக்கும்னு தெரியும், ஆனால் நாம் சொன்னால் நடக்கும்ன்றது தான் தெரியாது. அதுதான் பேச போகிறேன். இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னால் ஆகும், கர்த்தர் சொன்னால் நடக்கும். கர்த்தர் பெரியவர்,
கர்த்தர் வல்லமையுள்ளவர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்னா என்னுடைய வார்த்தையிலே அவ்வளோ பெரிய ஒரு மேன்மை மரியாதை இருக்குது, என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. என்னுடைய வார்த்தை நான் சொன்னபடி ஆகும் என்று சொன்னார். சொல்லியிருக்காரா இல்லையா? நல்ல பைபிளில் பார்த்துங்க ஒரு தடவை. ஏன்னா அப்புறம் முழிக்கக்கூடாது, என்ன அப்படி சொல்லிட்டாரு பிரசங்க, யாருன்னா அப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு நீங்கள் யோசிக்கக்கூடாது. சொல்லியிருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் அவன் சொன்னபடி ஆகும். கர்த்தர் சொல்ல எவனாகிலும் என்னை பார்த்து ஆண்டவரே இந்த மலையை அகற்றி போடும் என்று ஜெபித்தால் நான் அந்த மலையை பார்த்து நீ போன்னு சொல்லுவேன், நான் சொன்னபடி ஆகும்னு சொன்னாரா? கிடையாது. எவனாகிலும் அந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். விளங்குது, இப்போ வெளிப்பாடு வருது இல்லையா? அவன் சொன்னபடி ஆகும். அப்போ நம்முடைய வார்த்தைகளுடைய மேன்மையை குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறேன். தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அவர் சேயிங், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அவர் வேர்ட்ஸ். நம்முடைய வார்த்தை எவ்வளோ மேன்மை உள்ளது, இதை குறித்து ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதாவது கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ பெருசுன்னு சொல்கிறது, பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவர் உண்மை உள்ளவர், உத்தமம் உள்ளவர், வாக்கு மாறாதவர் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கடனை. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்றைக்கு ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன நம்ப வைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா, இவர்களுடைய வார்த்தை அவ்வளவு மேன்மை உள்ளது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர்கள் சொன்னபடியே ஆகும் என்று இவர்களை நம்ப வச்சுட்டா போதும், விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த சில வாரங்களுக்கு இதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு. ஒரு புதையல் மாதிரி இது. விசுவாசத்தை பற்றி இயேசு சொல்கிறார், அந்த மலையை பார்த்து சொன்னால் அப்படியே நடக்கும்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவ்வளோ அடங்கி இருக்குது, அதெல்லாம் வெளியே கொண்டு வர்றோம் என்னன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனைன்னா, தங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மேன்மை மரியாதை இருக்குதுங்கிறது விளங்குறது இல்லை. ஏன்னா கடவுள் எப்படி நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்தார், நம்மளையும் அப்படி தான் உண்டாக்கிட்டார். நம்முடைய வார்த்தையினால் நாம் சிருஷ்டிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஏசு அப்படியே செஞ்சு காமிச்சிட்டார் பாருங்கள். வெறும் சிருஷ்டிப்பு மட்டும் இல்லை, அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒன்று முன்னிடத்தில் கனி புசியாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது அப்படியே அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நம்முடைய வார்த்தையின் மூலமாக அழிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். வியாதியை பார்த்து நீ பட்டு போன்னு சொன்னால் அந்த வியாதி அழிந்து போயிடும் சரீரத்தில், அது ஒன்றுமில்லாமல் போகும். நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது. நம்முடைய வாயின் வார்த்தையை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை கட்டவும் முடியும், உருவாக்கவும் முடியும். ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை அற்புதமாக உருவாக்கவும் முடியும். இதை நல்ல கவனிங்க, ஏன்னா அடுத்த சில வாரங்கள் ரொம்ப முக்கியமான வாரங்கள். இதை தவற விட்டுறக்கூடாது. சில அற்புதமான சத்தியங்களை வாயின் வார்த்தையை பற்றி நிறைய போச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ போதிக்க போகிறது இன்னும் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு தடவையும் கொஞ்சம் இன்னும் மேலே போகிறோம் இல்லையா? சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போக போகிறோம். ஏன்னா நம்முடைய வார்த்தையின் மேன்மை என்ன, எப்படி என்பதை குறித்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும். அநேகர் வார்த்தை, தங்களுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. எல்லாம் நல்லா கவனிங்க. they despise their own words. அவர்களுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாகவே, ஒரு மதிப்பு மிக்கதாக அநேகர் எண்ணுவது கிடையாது. ஏன் மதிப்பு மிக்கதாக எண்ணுவது கிடையாது அல்லது பொருட்டாக எண்ணுவது கிடையாதுன்னா, அந்த வார்த்தையின் மதிப்பை, அதை குறித்த அறிவில்லாமல், உணர்வில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, அந்த வார்த்தை அப்படியே ஆகும் என்பதை குறித்த அறிவில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். they fail to appreciate it, they make light of it and they make little of it. அதாவது அந்த வார்த்தையின் மதிப்பை அறியாமல் இருக்கிறார்கள், உணராமல் இருக்கிறார்கள், அதை அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஏன் அப்படி எண்ணுகிறார்கள்? ஏன் எண்ணுகிறார்கள்னு சொன்னால், அவருடைய வார்த்தை ஒரு பொருட்டல்ல என்று நினைக்கிறார்கள். என்னங்க வார்த்தையிலையா இருக்குது? என்ன நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்கள். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டுருந்தேன், இந்த வாயில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் வச்சுட்டாருன்னு. ஒரு ஆளுக்கு அவ்வளோ கோபம் பாருங்கள். நல்ல ஒரு விசுவாசி, ரொம்ப டீசன்ட் மனுஷன், நல்லா படித்த மனுஷன், அவ்வளோ கோவம். ஏன்னா வாயிலையா வச்சுட்டார் எல்லாத்தையும். நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நின்று பாருங்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு, அப்போ தெரியும் எதில் வச்சுருக்காரு எல்லாத்தையும். அவ்வளோ கோபம், என்னென்னமோ பேசுகிறாரு அவர். ஏன்னு சொன்னால் அந்த வாயில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் வச்சுட்டாருங்கிறது அவருக்கு விளங்க மாட்டேங்குது. இந்த வாயின் வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய மேன்மை இருக்குதுன்றதை அவர் ஒத்துக்க முடியல. கடவுளுடைய வார்த்தை மேன்மை உள்ளதுன்னு சொன்னால் எல்லா கிறிஸ்தவனும் ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வார்த்தை அவ்வளோ மேன்மை உள்ளதுன்னு சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொன்னால் அது அப்படியே ஆகும் என்கிறது அவர்களுக்கு ஒரு கேலி கூத்தாக, அவர்களுக்கு ஏற்க முடியாத, நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்குது. நான் சொன்னால் அப்படியே ஆகும்ங்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்றாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, என்னமோ ஜி பூம்பான மாதிரி உடனே அது அப்படியே ஆகிடும். இது என்ன மேஜிக்கா இது? நான் சொன்னால் மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகிடுமா? கிண்டல் பண்ணுறது இது. அது அப்படியே ஆகிடுமாயா? என்ன சொல்கிறாரு அவர்? மலையை பார்த்து சொன்னால் போயிடுமா? நீங்கள் என்ன எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணுங்க, ஆனால் சொன்னது யார்? ஜாக்கிரதையாக கவனிங்க. சொன்னது இயேசு. அவரை கிண்டல் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. அவர் சொன்னார். நான் யார்?
நான் சும்மா அவர் சொன்னதை எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்னாரா இல்லையா பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதை நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது, இதை பேசுறதே கிடையாது. ஏன்னு சொன்னால் இது விளங்குறதே கிடையாது. அவர் சொன்னார், நான் சொன்னபடி ஆகும் என்று அவர் சொன்னார். அப்போ ப்ராப்ளம் என்ன, பிரச்சனை என்ன? விசுவாசிகளுக்கு அவருடைய வார்த்தையை அவள் பெருசாக எண்ணுறது கிடையாது. அப்போ அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, தங்களை தாழ்த்தி பேசுகிறாங்க, ஒரு மாதிரி தங்களை ஒன்றும் இல்லை, நான் என்ன தூசி, நான் என்ன குப்பை, நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசுகிறேங்க. ஏன் அப்படி பேசுகிறீங்க? அப்படி வார்த்தை வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, என்னங்க நீங்கள் என்னை ஒரு பாண்டேஜுக்குள்ளாக்குறீங்க, என்னை ஒரு மாதிரி அடிமைத்தனப்படுத்துறீங்க, கட்டுறீங்க, லூஸாக விடுங்க, நான் எதை வேணா பேசிட்டு போகிறேன், என்ன ஆகிட போகுது, நான் என்னை தூசி புழு கூப்பேன்னு சொன்னால் அதனால என்ன கெட்டு போகுது, அதனால என்ன ஆக போகுது, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் ரொம்ப காரியம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னது அப்படியே ஆகும். தூசி புழு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேன்மையாக இருக்க முடியாது, தூசி புழு குப்பையாக தான் இருக்க முடியும். அதான் அதனுடைய கருத்து. அப்போ நம்முடைய வார்த்தைகளை மேன்மையாக எண்ண வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் அதை அப்படி எண்ணுவதில்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி தெரியும்? இது ஒன்றும் பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியதில்லை. அவங்க பேசுகிறத கவனிங்க. அவங்க பேசுகிறத கவனித்தாலே தெரியும் அவங்களுடைய வார்த்தையை அவங்க மதிக்கிறதே கிடையாது. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு அவர்கள் நினைக்கிறதே கிடையாது. நினைச்சாங்கன்னா அப்படி பேச மாட்டாங்க. நினைச்சாங்கன்னா நான் ஏமாத்திரம்னு சொல்ல மாட்டாங்க. நினைச்சான்னா நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நினைச்சாங்கன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நினைச்சாங்கன்னா நான் தூசி குப்பை புழுன்னு சொல்லவே மாட்டார்கள். நினைச்சாருன்னா அவள் சரியான விதத்தில் நினைச்சாருன்னா பேசவே மாட்டாங்க. வார்த்தைக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்கன்னா, தங்களுடைய வார்த்தைக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்கன்னா அப்படி பேசவே மாட்டாங்க. சிலர் கார்லலாம் பம்பர் ஸ்டிக்கர் நல்லா ஓட்டியிருப்பாங்க, வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க. என்ன ஓட்டியிருப்பாங்க? இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகென்ஸ்ட் அஸ். இப்போ நிறைய காரில் இருக்குது. அது அவங்களுக்கு அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமோ தெரியாதோ, ஏதோ நல்லதுன்னு சொல்லி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒட்டிக்கிட்டோம். இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகென்ஸ்ட் அஸ். ஆனால் உள்ளே உட்காந்துட்டு போகிற ஆள் எப்படி பேசிட்டு போகிறாரு? எனக்கு அவன் எதிரியாக இருக்கிறாங்க, இவன் எதிரியாக இருக்கிறான், இவன் கவுக்க பார்க்குறான், கவுத்துருவானோன்னு பயமாக இருக்குதுங்க, என்ன ஆகுமோன்னு தெரியலங்க, நான் இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்க கார் ஓட்டிகிட்டு போகிற ஆளுடைய நிலை அப்படி இருக்குது. ஆனால் ஸ்டிக்கர் மட்டும் பெருசாக ஒட்டி வச்சிருக்கிறாங்க. பம்பர் ஸ்டிக்கர் மட்டும் பெருசாக இருக்குது. பம்பர் ஸ்டிக்கர் என்ன சொல்லுது? வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள்னுது. உள்ளே இருக்கிற ஆள் சொல்ல நம்மளால் ஒன்றும் முடியாதுங்க. நம்மளால் என்ன முடியும்? உள்ளே இருக்கிற ஆளுடைய பேச்சுது. நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய ஒரு எதிரும் புதிருமா இருக்குது பாருங்க. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூட இருக்குது. அதை ஒட்டி வச்சுக்கிறது. பம்பர் ஏதோ ஒன்று நல்ல வார்த்தை ஒன்று ஒட்டி வச்சுக்கிறது. ஒட்டி வச்சுக்கிட்டா பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைச்சிருது. ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு காரில் ஒட்டி வச்சுட்டா பெரிய இதுன்னு நினைக்கிறது. ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள்னு ஒட்டி வச்சிட்டோன்னா பெரிய நான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ பம்பர் ஸ்டிக்கர் ஒட்டுறது வேற, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றது வேற. நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர ஸ்டிக்கராக ஒட்டி வச்சிருக்கலாம். வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் ஒட்டி வச்சு, எல்லா கதவுலையும் ஒட்டி வச்சு, எல்லா பக்கமும் ஒட்டி வச்சுட்டு ஆள் சரியில்லை, ஆள் எப்போ பார்த்தாலும் தோல்வியும் சிறுமையும் தாழ்ச்சியும் ஒன்றும் இல்லாததையும் குப்பை தூசி புழுன்னு பேசிக்கிட்டு இருந்தா அது விசுவாச வாழ்க்கையே கிடையாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறது. இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது வேறங்க. அது என்னன்னா, வாய் சரியா இருக்கணும். ஸ்டிக்கர் சரியா இருந்தால் பத்தாது. இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற விஷயம் வாயில் ஸ்டிக் பண்ணணும். அதை கதவுல ஒட்டி பிரயோஜனம் இல்லை. அந்த கதவுல இருக்கிறத எடுத்து நாக்கில் ஒட்டணும். இது இருதயத்தில் ஒட்டணும். இது உள்ள ஒட்டணும். இது உள்ள போக வேண்டும். பாருங்க, எப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குது விளங்குறதுக்கு. இதே வேலை தான் எனக்கு. உட்காந்து எப்படி சொன்னாது வேலை. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. அப்போ இயேசு சொல்றாரு, யார் சொன்னாலும் அப்படியே அவன் சொன்னபடியே ஆகும்னு. பாருங்க, அடுத்த வசனமே பாருங்க, ஜெபத்தை பற்றி சொல்றார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்போ பம்பர் ஸ்டிக்கரை பற்றி சொல்லிட்டேன், இப்போ ஜெபத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை பற்றி. ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சதுன்னு. ஏதோ கத்துட்டு போய் கண்ணீர் விட்டு மன்றாடி என்னத்தையோ கெஞ்சி கூத்தாடி அவருக்கு முன்னால் என்னத்தையாவது பண்ணி தொங்கி இங்கி ஆண்டவரே எப்படியாவது பார்த்து என்னமாவது பண்ணும் அப்படின்னு கிட்டத்தட்ட பிச்சை கேட்குற மாதிரி கேட்ட முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அதான் ஜெபம்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒரு நல்ல ஜெபத்தை பண்ணிட்டா, இல்லை வசனத்தெல்லாம் கோட் பண்ணி வசனத்தில் சொல்லி இருக்கிறதெல்லாம் கோட் பண்ணி, சிலர் பாருங்க கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. சிலர் கர்த்தாவே உடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்லியிருக்குதே, அதன்படி எனக்கு செய்வீராக, இப்படி வார்த்தையின்படி எனக்கு செய்யும் ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பிறகு வார்த்தை சரி கிடையாது. ஜெபம் பண்ணும்போது நல்லா வசனத்தை சொல்கிறாங்க ஜெபத்தில்.
ஆனால் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்னமோங்க நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், நாங்கள் என்னென்னமோ ஜெபம் பண்ணி கேட்டு பார்த்தோம், இது வரைக்கும் அதில் கொஞ்சம் தான் நடந்திருக்குது. அதை தான் சொல்கிறேன் இப்போ. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஜெபத்தை ஒரு கெட்ட வார்த்தையினால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். ஒரு நல்ல ஜெபத்தை நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல், ஜெபத்துக்கு பதிலே இல்லாமல் போயிடுது. ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்தை அழிச்சிடுறீங்க. நீங்கள் விசுவாசத்தில் எதை கேட்டீங்களோ, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று அப்போ என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிற மாதிரி பேசணும். எப்படி பேசணும், நான் கேட்டிருக்கேன், ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தருவார், நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன், என்னாலும் சரி விடுறதில்லை, இதை பெற்றுக்கொண்டே தீரும், அப்படிலாம் பேசணும். ஏன்னா பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறவனுடைய அழகு என்ன, அவன் பெற்றுக்கொள்வோம்ங்கிற ரீதியில் தான் பேசணும். கிடைக்கும், நிச்சயம் எனக்கு உண்டு அப்படிங்கிற ரீதியில் தான். அதை விட்டுவிட்டு கேட்டுட்டு அதுக்கு வசனம்லாம் கோட் பண்ணிவிட்டு, அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போய் சொல்லி ஜெபம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவநம்பிக்கையை தான் பேசுறது. இதெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ சொன்னார், நானும் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம் என்ன நடக்குது. பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. பதிலே கிட்ட வராது. ஏன்னு சொன்னால் அது எப்படின்னு சொன்னால், விதையை போட்டுட்டு அப்புறம் நோண்டி எடுத்துடுற மாதிரி. அது என்ன ஆச்சுன்னு பார்த்து எடுக்கிறேன். இது ஒன்றும் போட்டுட்டு நம்பணும், இது உள்ள வேறு ஒன்றுது, இது தண்ணி பாய்ச்சணும், இதுக்கெல்லாம் செய்யணும், செஞ்சால் நல்ல மரமாக வருங்கிறத நம்ப வேணும். சும்மா நோண்டி பார்த்தா அதுக்கு அப்புறம் எங்கே சான்ஸை கொடுக்க மாட்டேன்றீங்களா இதுக்கு? அப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஜெபத்தை செஞ்சுட்டா போதாது. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறாங்க, நல்ல ஜெபத்தை செய்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளோ முக்கியன்றதை கவனித்து பாருங்கள். ஒரு நல்ல ஜெபத்தை செய்கிறாங்க, வார்த்தையெல்லாம் சொல்லி கூட ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வசனங்கள்லாம் கோட் பண்ணி, வாக்கு தத்தங்களை கோட் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியுது இல்லை. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேணும். அதுக்கப்புறமும் என்ன கேட்டீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ரீதியில் தான் பேசணுமோ ஒழிய பெறுவோமா மாட்டோமாங்கிற ரீதியில் பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் அப்படி தான் பதில் உண்டாகிறது. நிறைய ஜபங்களுக்கு ஏன் பதில் உண்டாகலைன்னு சொன்னால், இதை ஜபத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வாயின் வார்த்தைலாம் அப்படி இருக்குது, அவிசுவாச வார்த்தைகளாக இருக்கிறது. சிலர் மலையை பார்த்து போன்னு சொல்லிடுறது, சொல்லிட்டு அப்புறம் ஜபம்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆண்டவரே சொல்லி 3 நாள் ஆச்சு, ஆண்டவரே இன்னும் ஒன்றும் ஆகலை ஆண்டவரே. சொன்ன பிறகு எப்படி இருக்கணும் ஜபம் எப்படி இருக்கணும்? நீங்கள் சொல்லிட்டதுனால சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன மலையை பிரச்சனையை பார்த்து சொல்லிட்டீங்க, சொன்ன பிறகு எப்படி இருக்கணும் ஜபத்தில் திரும்பவும் அதை பற்றி கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் சொன்னபடி ஆகும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நான் சொன்னபடியே நிச்சயமாக ஆகும், அது ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக நான் சொன்னபடி ஆகும், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நான் சொன்னபடி ஆகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறும் பம்பர் ஸ்டிக்கர் ஓட்டினா போதாது, வீட்டில் வசனத்தை போட்டால் போதாது, வாயில் வசனம் இருக்கணும், இருதயத்தில் வசனம் இருக்கணும். வெறும் நல்ல ஜபத்தை பண்ணிட்டா போதாது, அதுக்கேற்ற வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். எதை நீங்கள் செய்தாலும் பாருங்கள், வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதாது, வாயின் வார்த்தைகள், வெறும் பாட்டு போடனா போதாது, வெறும் காணிக்கை செலுத்தினா போதாது. விசுவாச ஜீவியம் என்கிறது உங்களுடைய வாயிலே எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஆஃப் த ஹார்ட் த மவுத் லீக்கத். இருதயத்தின் நிறைவினால் வாய் லீக் ஆகும் இருக்குது. அப்போ வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருதுன்னு சொன்னால் அது உள்ளத்தின் நிறைவினால் அது லீக் ஆகுது. அப்போ உள்ளம் எதனால் நிறைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு பெரிய விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. இதுதாங்க ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ தேவனிடத்தில் போகிறோம், ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபித்த பிறகு நம்முடைய வாயின் வார்த்தையை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா என்ன ஜெபித்தோமோ என்ன கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்வோன்ற ரீதியில் தான் பேசணும். மலையை பார்த்து பேசுகிறோம், பிரச்சனையை பார்த்து பேசுகிறோம். பாருங்கள், நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது, அது வெறும் பேசணும். அதை பார்த்து நிறைய காரியத்துக்கு ஒரு மலை போன்ற பிரச்சனை இருக்குது, அதை பார்த்து அதுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த மலைக்காக ஜெபிக்கிறேன், இந்த மலைக்காக ஏன் ஜெபிக்கிறீங்க? மலை கேட்டு ஜெபம் பண்ணிக்கோன்னு சிலர் மலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மலையை பார்த்து ஜெபிக்காத, மலையை பார்த்து என்ன பண்ணணும்? பேச வேண்டும். உங்கள் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். எப்படி பேச வேணும்? உங்களுடைய வாயின் வார்த்தைகளுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக, உங்களுடைய வார்த்தை நீங்கள் சொன்னபடி ஆகும் என்கிறதை அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, அதை மேன்மை பாராட்டுகிறவர்களாக, அதை எதிர்பார்க்கிறவர்களாக, அப்படி எண்ணி அந்த மலையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, வாட் யூ சே யூ மஸ்ட் பிலீவ். நீங்க விசுவாசித்து நீங்க பேசணும், நீங்க சொன்னபடியே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசித்து நான் பேசுகிறது அப்படியே
எனக்கு நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது வேற. நான் சொல்றதை நான் விசுவாசிக்க வேணும், அது அப்படியே நடக்கணும். பாருங்க, அதனால தான் நாம் சொல்லுகிற வார்த்தையில் நமக்கு விசுவாசம் இருக்க வேணும். அதனால தான் பாருங்க, இப்படி விசுவாச ஜீவியம் வாழ்கிற ஒரு ஆள் தன்னுடைய வார்த்தையின் மேன்மை, அதனுடைய அருமை, அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புகிற ஆள். அப்படிப்பட்ட ஒருவன் பொய்யையும் சொல்லிட்டு வாழ முடியாது. ஏன்னா ஏன் அவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னால், அவன் தன்னுடைய வார்த்தையை நம்புகிறான். ஹலோ, நிறைய பிரசங்க கேட்குறோம், பொய் சொல்லாத பொய் சொல்லாத பொய் சொல்லாதுன்னு. இதை சரி பண்ணால் அது சரியாயிடும். எதை சரி பண்ணணும்? என்னுடைய வாயின் வார்த்தையின் மேன்மை, அது எவ்வளோ பேர், அது எவ்வளோ எவ்வளோ அப்படியே நடக்கும். நான் சொன்னது அப்படியே நடக்கும். நான் சொல்கிறத சும்மா சொல்கிறது இல்லை, நான் நம்பி தான் சொல்கிறேன். நான் அதை விசுவாசித்து தான் சொல்கிறேன். நான் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ரீதியில் மட்டும் பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் பார்ப்பீங்க, பொய் சொல்லுவது முடியாத ஒரு காரியமாக போய். ஏன்னு சொன்னால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை மட்டும் பேசுகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆனால் நிறைய பேர் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, பேசிடுவாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஐ டோன்ட் மீன் தட் பிரதர், ஐ டென்ட் மீன் தட்னுவாங்க. சொன்னேன் பிரதர், ஆனால் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்கள். எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? பின்ன எசகு பசகா சொல்லிடுறது, சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை பிரதர், அந்த அர்த்தத்துலாம் சொன்னாங்க, ஆனால் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது நிறைய நேரம் பாருங்கள், அவங்க சொல்கிறதுல அநேகருக்கு அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையில் வளரும்போது ஒன்றை புரிந்து கொள்வீர்கள், கண்ட குப்பையும் பேசிட்டு, கண்டதையும் பேசிட்டு, வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட முடியாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை வல்லமையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேணும். நம்முடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ள வேணும், அதை சீரியஸாக எடுக்க வேணும். If you will be selective about what you say and pray, then you will be effective. நல்ல அருமையான செய்யுங்க இது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை குறித்து செலக்டிவாக இருந்தீங்கன்னா, சூஸியாக இருந்தீங்கன்னா, நல்ல யோசித்து பார்த்து பொறுக்கி எடுத்து அந்த வார்த்தையில் மட்டும் உபயோகப்படுத்துனீங்கன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் சொல்கிறத? ஆனால் பொறுக்கி எடுக்கிறோமா நம்ம வார்த்தையை? என்ன வார்த்தையை சொல்ல போகிறோங்கிறத சூஸ் பண்ணி எடுக்கிறோமா? சூஸ் பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து விடுறது, சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கூட வார்த்தையை சூஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். என்ன வார்த்தையை நான் சொல்ல போகிறேன்? ஏன்னா நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொல்லிட்டு அடுத்த நாள் வேற ஒன்று பேச போகிறதில்ல. என்ன சொல்லி ஜெபம் பண்ணேனோ அதை தான் திரும்பவும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறேன். அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ரீதியில் தான் நான் பேச போகிறேன். இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், நிறைய பேர் அப்படி கிடையாது. அவங்க எப்படின்னா இந்த ஹோல்சேல் ஆளுங்க மாதிரி, அதாவது வால்யூம்ஸ், அதாவது நிறைய ஜபத்தை ஆண்டவர்கிட்ட விடுவோம், ஏதோ 1-2 அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பதில் கொடுப்பார். ஷூட் அபவுட் 1000, மேபி 1 or 2 வில் ஹிட் இட். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 1000 ஜபம் பண்ணால் அதில் 1-2 கேட்க மாட்டாராங்க. அவருக்கு பிடிச்சிருக்கிற ஜபமா 1-2 இருக்குமா? 1-2 இருக்காதா? ஏன் 1000 ஜபம் பண்ணுறதை காட்டிலும் அவருக்கு எது பிடிச்ச ஜபம்னு பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணுறது என்ன? அதுனா அவ்வளோ பெரிய கம்பு சூத்திரமா, அவ்வளோ பெரிய கஷ்டமா? அவருக்கு பிடிச்சது என்னன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு பிடிச்சது என்னன்னு, அவருக்கு பிடிச்சது அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில் வைத்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக பரலோகம் அதை மதிக்கிறது, தேவன் அதை மதிக்கிறார், அதுக்கு பெரிய மரியாதை உண்டு. அதனால் கர்த்தருக்கு எது பிரியம்ன்றதை பற்றி நீங்கள் மண்டையை உடச்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தருக்கு எது பிரியம்ன்றது ரொம்ப சுலபமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ எல்லாரும் சொல்லுங்கள், வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேச வேண்டும். எப்பவுமே அப்படி வச்சுக்கணும். பேச்சிலையும் அப்படி வச்சுக்கணும், ஜபத்திலையும் அப்படி வச்சுக்கணும். சாதாரணமாக ஒருத்தர் பேசுகிறதுலையும் வார்த்தைகளை சூஸ் பண்ணி, இதை பேசலாமா, இதை சொல்லலாமா, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு சூஸ் பண்ணி பேசி அப்படியே பழகிட்டோம்னு சொன்னால் அதுதான் விசுவாச வாழ்க்கை. பாருங்கள், அது மலைகளை பெயர்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக உங்களை மாற்றிவிடும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை எல்லாருக்கும் விளங்கிடுச்சு. ஆனால் இவர்களுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்றதை விளங்காமல் இருக்குது. அதனால தான் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அது உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக வேலை செய்கிறது. இட் இஸ் டர்ன்ட் லூஸ் பை யோர் வேர்ட்ஸ். விசுவாசம் உங்களுடைய வார்த்தையினாலே கட்டவிழ்க்கப்படுகிறது. உங்க வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரும்போது தான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? சரி, இப்போ திருப்போம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4:13. மேலும் ஒளிந்து போவதன் முடிவை 4:13.
2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்குது பழைய ஏற்பாட்டில், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதுபோலவே எங்களுக்கும் அதே விசுவாசத்தின் ஆவி இருக்குதுன்றார். எத்தனை பேருக்கு விசுவாசத்தின் ஆவி இருக்குது? ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அந்த ஸ்பிரிட்டில் இருக்கீங்களா? என்ன ஸ்பிரிட் அது? ஃபெய்த் ஸ்பிரிட். நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இல்லை பாருங்கள். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் அது ஒரு விதமான ஒரு இது. ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்னு சொன்னால் அது இருக்குதா இல்லையான்றதை சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு இருக்குதா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது எப்படி வேலை செய்யுது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதான் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அப்போ ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருக்குதா அல்லது ஸ்பிரிட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் இருக்குதா? அவனுக்கு விசுவாச ஆவி இருக்குதா அல்லது நம்பிக்கையற்ற ஒரு ஆவி இருக்குதா? நம்பிக்கையின் ஆவி இருக்குதா அல்லது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆவி இருக்குதா? அவிசுவாசத்தின் ஆவி இருக்குதா, சந்தேகத்தின் ஆவி இருக்குதா, விசுவாசத்தின் ஆவி இருக்குதான்றதை சுலபமாய் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்றது தான் விசுவாசத்தின் ஆவி. தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? அவனை பார்த்து சொல்கிறான், கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், உன் தலையை சீவி இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போஷிக்கலன்னா பாரு. ஒன்று தலை மட்டும் இல்லை, இந்த பெலிஸ்தருடைய இராணுவத்தின் அத்தனை பேருடைய தலையும் சீவி இன்றைக்கு பறவைகளுக்கு அதை ஆகாரமாக்குவேன். அது என்ன ஆவி? அது விசுவாசத்தின் ஆவி. அவனை பார்த்து பயந்துட்டு ஐயோ பயமாக இருக்கு ஆளை விட்டுருன்னு சொல்லல. அது பயப்படுற ஆவி. ஒரே பயமாக இருக்கு பிரதர், தூங்க முடியல பிரதர், அந்த கோலியாத்து மாதிரி பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. அது விசுவாசத்தின் ஆவி இல்லை. விசுவாசத்தின் ஆவி என்ன சொல்லுது? கோலியாத்தை பார்த்து உன்னுடைய தலையை சீவி உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதான் விசுவாசத்தின் ஆவி. உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுறீர்கள்? கொஞ்சம் கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. அவங்க சொல்கிறாங்க, என்னை தூக்கி எறிஞ்சுப்பார், எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார், எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார். அதான் விசுவாசத்தின் ஆவி. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்தின் ஆவி இருக்குது? பிரச்சனைகள் மத்தியில் வா, பிரச்சனையை பார்த்துடலாம், நீ என்ன பண்ண போகிற? என் கடவுள் என்ன காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார், நான் உன்னை பார்த்துறேன், ஒன்றும் இல்லாமாக்குற வரைக்கும் நான் விடுறது கிடையாது. தானியலுக்கு என்ன ஆவி இருந்தது? சிங்க கெபியில் தூக்கி எறிகிறாங்க, அவனுக்கு என்ன ஆவி இருந்தது? விசுவாசத்தின் ஆவி. அதே விசுவாசத்தின் ஆவி தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதே விசுவாசத்தின் ஆவி தான் நமக்கு இருக்குது. ஆபிரகாமுக்கு இருந்து அதே விசுவாசத்தின் ஆவி. வானத்து நட்சத்திரங்களை பார்த்து இது மாதிரி ஒரு சந்ததி எனக்கு உண்டாக போகிறது அப்படின்னு பிள்ளை இல்லாத ஒருவன் விசுவாசிக்கிறான். அதுதான் விசுவாசத்தின் ஆவி. இருக்கீங்களா? இது எப்படி வேலை செய்யுது? விசுவாசித்து ஆகையால் பேசுகிறது. அப்போ ஒருத்தர் உன்னை விசுவாசிக்கிறானா இல்லையாங்கிறத பேச்சின் மூலமாக தெரியும். அது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கிறானா இல்லையாங்கிறத அவனுடைய உற்சாகத்திலிருந்தும் பார்த்து விடலாம். நிறைய பேர் பாருங்கள், சில நேரத்தில் பிரச்சனைன்னு வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம், நம்ம பரவாயில்ல நம்புங்க, கர்த்தர் உங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமாம், அப்புறம் தெரியும் பிலிப்பியர் 4:19 தானே சொல்கிறீங்க. நம்மளுக்கு முன்னாடி அவன் அட்வான்ஸ்டாக இருப்பான். நம்ம சொல்லுவோம் சிங்கக்குட்டி, ஆமாங்க அது இருக்குது, சங்கீதம் 34 தானே சொல்கிறீங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான், எல்லாம் மனப்பாடமாக தெரியும், வசனம் எங்கே இருக்குன்னு தெரியும், நம்பர் தெரியும், எல்லாம் தெரியும். நம்மளுக்கு தெரியாத வசனம்லாம் கோட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரே பயமாக இருக்குது பிரதர். அப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் வசனம் கொடுக்கக்கூடாது, இருக்கிற வசனத்தை இவர் நம்புறது இல்லைன்னு அர்த்தம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கத்தரை தேடலுக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது வசனம் இருக்குது, வசனம் இருக்கிறதும் இவருக்கு தெரியுது. ஆனால் இவர் ஒருபோதும் அதை நம்புறது கிடையாது. இவர் ஒருபோதும் அதை எடுத்துக்கொண்டு நான் அதை நம்புறேன்னு நின்னது கிடையாது. கர்த்தருடைய தேவைகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்லி இருக்குது, அது தெரியும் இவருக்கு. ஆனாலும் இதை நம்புறது கிடையாது. அநேக விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க பாருங்க, நம்புறது கிடையாது. நம்புற ஆளை பார்த்தீங்கன்னா கிளீனாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்புற ஆளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது. நம்புற ஆளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அதைரியம் இருக்காது, சோர்ந்து போக மாட்டாங்க. நம்புற ஆளை பார்த்தீங்கன்னா, நல்ல பிலீவரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம், பிலீவர் யாருன்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பானவன். பிரச்சனையின் மத்தியில் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், போராட்டங்கள் மத்தியில் அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எல்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்குள்ள சொல்லி முடியாத ஒரு சந்தோஷமும் புத்தி கட்டாத ஒரு தேவ சமாதானமும் அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ பிலீவர்னா யாரு? பிலீவர்னா ஒன்றுத்தையும் நம்பாமல் பயந்துட்டு இருக்கிற ஆள் இல்லை. பிலீவர்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாள் அதை உண்மையாகவே நம்புகிற ஆள். இருக்கீங்களா? திருப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா நிறைய வசனங்களை சொல்ல இருக்கிறேன். 1:18 அங்கே ஆரம்பிப்போம். பாருங்கள், நம்ம வாயை திறந்து சொல்கிறது தான் விசுவாசத்தின் கிரியை. ரொம்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் action of faith is saying with our mouth. விசுவாசமும் தேவை, கிரியையும் தேவை. விசுவாசம் இருக்குன்னு சொல்லி கிரியை இல்லைன்னா அவன் விசுவாசியே
கிடையாது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அது விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியை செய்யணும். அதில் முதலாவது அல்லது பிரதானமான கிரியை என்ன? நான் வாயை திறந்து நான் விசுவாசிக்கிறபடி பேச வேண்டும். அதான், வேற ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம். நான் எதை விசுவாசிக்கிறேன் அதை பேசுறது தான் முதலாவது கிரியை. இப்போ பாருங்க, 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாகவும், நல்லா கவனிக்கிறீங்களா, கேட்கிறதுக்கு தீவிரமாகவும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகும். இதான் பண்ணுறீங்களா? கேட்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுல ரொம்ப, எப்படி சொல்கிறாரு பாருங்க. இந்த யாக்கோபு புஸ்தகமே ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். இதை டீல் பண்ணோம் ஒரு தடவை. இது முதலேருந்து கடைசி வரைக்கும் இப்படி தான். இது ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுது. கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பின்னால் அப்படியே வந்து இந்த வாயின் வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி சொல்ல போகிறார். அதுக்கு இங்கேயே ஆரம்பிச்சுக்கிட்டார். நிறைய பேர் 3ஆம் அதிகாரம் தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. வாய் எப்படி ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துது, கப்பலை எப்படி அதனுடைய சுக்கான்னு வச்சு திருப்புறது போல் வாய் நாவு இருக்குது, எல்லாம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதெல்லாம் வாசிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிடுறாரு. அதான் சப்ஜெக்ட். 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்து மொல்லமாக சொல்கிறாரு, கேட்குறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும். சில வசனங்களை நம்ம கிறிஸ்தவர்கள் தலைகீழாக பின்பற்றுறாங்க. அதில் இதுவும் ஒரு வசனம். கேட்குறதுக்கு பொறுமையாகவும் பேசுகிறதுக்கு தீவிரமாகவும் கிறிஸ்தவங்களை தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், டோன்ட் வரி பட் ப்ரே அப்படின்னு இருக்குது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணாமல் கவலைப்படுற கிறிஸ்தவம் தான் நிறைய பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா இது ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது. இந்த வசனங்கள்லாம் வந்து படிச்சிருக்கிறாங்க, பைபிளை டெய்லி வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது உள்ள இன்னும் போகலை. சொல்கிறாரு, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும். இங்கே ஆரம்பிக்கிறார் சப்ஜெக்டை பாருங்கள். அப்புறம் சொல்கிறாரு, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. 20ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், வசனம் உள்ளே போய் வேலை செய்யணும்னா அவர் என்ன சொல்கிறாரு? வாயை கரெக்டாக அடக்குங்கன்றார். வாயில் கண்டபடி பேசிக்கிட்டு இந்த வசனமும் உள்ளே போய் வேலை செய்யணும் பார்க்க புறங்கூறிக்கிட்டு மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அதையும் இதையும் காசிப் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தையும் கேட்டு இந்த வார்த்தையும் போய் உள்ள வேலை செய்ய இந்த பொல்லாத அழுக்கு துர்க்குணம் இந்த எல்லாத்தையும் நீக்கணும். மெயினாக என்ன பண்ணணும்? வாயை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் சரியாயிக்கும் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, இந்த வசனத்தை எடுத்து இந்த நாட்டப்பட்ட வசனத்தை உள்ள வையுங்க, இந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. வாயின் பேச்செல்லாம் மாற்றிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. கேட்குறவங்க மட்டும் இல்லை, செய்கிறவர்களாயும் இருங்கன்றார். இப்போ அதை பற்றி தான் ஆரம்பித்தேன். கேட்குறது மட்டும் இல்லை, செய்யவும் வேண்டும். அந்த செய்கையில் தான் எது பிரதானமாக செய்கிறது என்ன? கேட்குறது மட்டும் இல்லை, செய்யணும்னு சொன்னால் வசனத்தை கேட்குறது மட்டும் இல்லை, இந்த வசனத்தை வாயினால் சொல்லவும் வேண்டும். இந்த சொல்கிறது தான் பிரதானம். பாருங்கள், எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி செய்யுங்கன்றாரு. செய்கிறதுனா என்ன செய்கிறது? அடுத்த வசனம் பாருங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், திருப்பி வந்துட்டார் சப்ஜெக்ட். வசனத்தை கேட்டு அது என்ன செய்கிறது? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். நாவை அடக்காமல்னு சொன்னால் ஏதோ புறங்கூறுறது, மற்றவங்களை பற்றி பேசுகிறது, அது மட்டும் இல்லை. நாவை அடக்காமல்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத காரியங்களை பேசுவது, அவநம்பிக்கையை பேசுவது, தைரியமற்ற காரியங்களை பேசுவது, சோர்ந்து போக வைக்கிற காரியங்களை பேசுகிறது. கெட்ட காரியங்கள் மட்டும் இல்லை, அது கெட்ட காரியம்னா இன்னொருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறது மட்டும் இல்லை. கெட்ட காரியம் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு அதைரியம் உண்டாகிற மாதிரி பேசுறது, அல்லது நமக்கு அதைரியம் உண்டாகிற மாதிரி விசுவாசம் இல்லாத வார்த்தைகள். மொத்தத்தில் சொல்ல போனால் விசுவாசம் இல்லாத வார்த்தை. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், எல்லாம் சொல்லுங்க, நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போது எல்லா கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ அடுத்த சில வாரங்களுக்கு இதில் தான் போக போகிறோம். எல்லா கிறிஸ்தவரும் நம்ம மெய்யான கிறிஸ்தவர்களா? ஏன்னா சொல்லியிருக்குதுங்க, நாவை அடக்கலைன்னா
நடக்காம தானே பெரிய ஆவிக்குரியவன் என்று எண்ணினாள். கண்டதையும் பேசுறது, அவிசுவாசமுள்ள காரியங்களை பேசுறது, விசுவாசத்தையே பேசுறது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வாத காரியங்களை பேசுகிறது. இப்படியே பேசிகிட்டு இருந்து தன்னை பெரிய விசுவாசி என்று ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அதான் அர்த்தம். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். எந்த ஆளுக்கு நாக்கு சரியில்லையோ, அவருடைய பேச்சு சரியில்லையோ, அவருடைய வார்த்தை சரியில்லையோ, யார் தேவனுடைய வார்த்தையின்படி பேசாமல் இருக்கிறார்களோ, யார் எப்போ பார்த்தாலும் அதே ரீதி சிறுமையும் தாழ்ச்சியும் ஒன்றும் இல்லாதையும் ஏழ்மத்தனத்தையும் வியாதியும் அதையும் எதையும் பேசி கொண்டிருக்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு நேர்மாறாக பேசி கொண்டிருக்கிறார்களோ, நல்லா கவனிங்க. இதை வச்சு முக்கால்வாசி என்ன சொல்லிட்டாங்க, கெட்டதை பேசுறது, அவதூறு பண்ணுறது, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதையும் பேசக்கூடாது தான். ஆனால் அதை விட அட்வான்ஸாக போகுது இது. நிறைய பேர் அவதூறு பேசுறது இல்லை, நிறைய பேர் மற்றவங்களை பற்றி ஒன்றும் தப்பாக சொல்கிறது இல்லை. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, இவங்க வேற ஒன்றை சொல்லுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தங்களுடைய வார்த்தையின்படி தான் தங்களுக்கு ஆகுங்கிறத அவர்களுக்கு புரியலை, இன்னும் அவர்களுக்கு விளங்கலை. தங்களுடைய வார்த்தையினுடைய மேன்மை அவர்களுக்கு விளங்காதனால நம்ம சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் என்ன இருக்குது, நம்ம எதையோ ஒன்று சொல்கிறோம், ஏதோ வாயில் வந்துடுது, அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் கடவுள் என்று அப்படி நினைக்கிறாங்க. வேத வசனம் சொல்லி தன் நாவை அடக்கலைன்னா ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளன்னு எண்ணினான்னா அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா விசுவாசம் கிரியை பற்றி தான் அங்கேயும் வசனம். விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அது கிரியில் காமிக்கலாம், அது மோசம்ங்கிறத அந்த 2ஆம் அதிகாரமும் நமக்கு காண்பிக்கிறது. அப்புறம் பாருங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இப்போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சின்ன வயசுலேயே இந்த வசனம் எனக்கு தெரியும். எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிரசங்கியாராக போறியா, யாக்கோபு 3 வாசித்து பாருங்க. நீ உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக, ஆகாதீங்கன்னு சொல்லியிருக்குது. இது என்ன பாவம், எல்லாரையும் போதகராகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சில மீட்டிங்கெல்லாம் போகிறேன், எத்தனை பேர் போதகராக போகிறீங்க, வாங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் போதகராக எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன் போதகர்னா யார்? போதகர்னு சொன்னால் அவர் பேசுகிற வார்த்தையை 1000 பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சூஸ் பண்ணணும் வார்த்தைகளை, அவர் பொறுக்கி எடுக்கணும் வார்த்தைகளை. ஏன்னா 1000 பேரும் கெட்டு போவாங்க இல்லைண்ணா. ஹலோ, அதனால தான் தயவு செய்து போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு சொல்லியிருக்கு. இருக்கீங்களா? ஆகாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நீ சரியான வார்த்தையை பேசலைன்னா, சரியாக சூஸ் பண்ணி பேசலைன்னா, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சரியாக போதிக்கலைன்னா, சரியாக சொல்லித்தரலைன்னா இருக்கிறவங்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால போதகராகாதிருப்பீர்கள். அதிக ஆக்கினை உண்டாகும். கத்திட்ட கணக்கு கொடுங்க நாளைக்கு. அதிக ஆக்கினை உண்டாயிருக்கும் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. என்ன பெரிய எச்சரிக்கை பாருங்க. போதகராகாதிருப்பீர்களாகன்னு சொன்னால் இந்த மாதிரி போதகர்ன்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஜனங்களுக்கு அவநம்பிக்கையை போதிக்கிறது, அவிசுவாசத்தை போதிக்கிறது. சில சொல்கிறாங்க, அப்படி என்னையா நாங்கள் அவிசுவாசத்தை போதிச்சிடறோம், அப்படி என்ன, ஐயோ போதிக்காத அவிசுவாசமா? கர்த்தர் உன்னை வனாந்திரத்திலே நடத்துவார். 40 வருஷம் உன்னை தண்ணி காட்டி விட்டு தான், தண்ணி இல்லாத காட்டில், அப்புறம் தான் உன்னை பாலம் தேனும் தேசத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உன்னை வாதிப்பார், கர்த்தர் உன் காலை ஒடிப்பார், உன் கையை ஒடிப்பார், உனக்கு வியாதியை தருவார், உன்னுடைய பிஸ்னஸில் எல்லாத்தையும் இழக்கும்படியாக செய்வார். கர்த்தர் எல்லாத்தையும் அதெல்லாம் செய்வார். இதை தான் சொல்லி இருக்குது, அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஏன்? அது பிரசங்கமே கிடையாது, அது சரியே கிடையாது. போதகராகாதிருப்பீர்களாக. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ பாருங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. சிலர்லாம் தவறாத ஆளுங்க இருக்கிறீங்க, பரவாயில்ல. அநேக விஷயங்களில் தவறு, எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸு. நிறைய விஷயத்தில் அங்கங்கே சில தவறுகள் நடக்கிறது இல்லையா? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனானால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் பூரண புருஷன், இஸ் அ பெர்ஃபெக்ட் மேன். அவன் தான் ஒரு மனுஷன். சொல் தவறாதவன் தான் மனுஷன். சொல் தவறாதுன்னா என்ன? 100 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துட்ற ஆள் இல்லை. சொல் தவறாதவன்னா அதுக்கும் மேலே. சொல் தவறாதவன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதை தவிர வேற ஒன்றும் பேசுறது இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி பேசுகிறவன், வெறும் உண்மையாக சொன்னதை செய்கிறவன் கிடையாது. அது எல்லாருக்குமே புரியுது பாருங்க. அது எல்லாருக்கும், அவள் கிறிஸ்தவங்களா இல்லைன்னா கூட செய்கிறாங்க. நிறைய பேர் நல்ல யோகியர்கள் இருக்காங்க இல்லையா? சொல் தவறாதவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இங்கே சொல்லியிருக்கிறது வந்து சொல் தவறாதவன் என்று சொல்லியிருக்கிறது வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு புறம்பான விதத்தில், மாறான விதத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேசாத ஒருவன், அவனை தான் சொல் தவறாதவன் சொல்லி.
அவன் சொல் தவறாதவனானாலும் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான், பெர்ஃபெக்டாக இருக்கிறான், பெர்ஃபெக்ட் மேன் அவன் தான். தன் சரீரம் முழுவதையும், இப்போ கவனிங்க நல்லா, சரீரம் முழுவதையும், எல்லாம் சொல்லுங்க, சரீரம் முழுவதையும். சொல்லுக்கும் இந்த நாக்குக்கும் ஃபுல் சரீரத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு பெரிய சத்தியம் பாருங்க. சுகத்தை குறித்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த நாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. இந்த நாக்கை சரி பண்ணா சரீரம் முழுவதையும், அப்பட்டமா சொல்லியிருக்கு, அப்படியே சரீரம் முழுவதையும், ஹார்ட்டை, நரம்புகளை, இரத்த நாளங்களை, இரத்த ஓட்டத்தை, இருதயத்தின் சரீரத்தின் சகல அவயவங்களை, கைகளை, கால்களை, எல்லாவற்றையும் சரீரம் முழுவதையும், எல்லாம் சொல்லுங்க, சரீரம் முழுவதையும். அது ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லணும், சரீரம் முழுவதையும். உங்கள் சின்ன விரல் முதல் கொண்டு இந்த தலை வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, உங்கள் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், வாயை திறந்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்கிறது நம்முடைய சரீரத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இருக்கீங்களா? ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, இது சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்கிறாரு, சிகரெட்டை உடனும் எத்தனை மீட்டிங் போயிட்டேன் பிரதர், அங்கெல்லாம் போய் ஜாமன் சிகரெட்டை தூக்கி அடினாங்க, எத்தனை தடவை தூக்கி அடிச்சுட்டேன், அப்புறம் வெளியே வந்தோன்னே உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த நிக்கட்டின் பிசாசு பிடிச்சிருக்குது எனக்கு. என்னாரு இது விடவே முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்ட்லாம் போயிட்டேன், எல்லா இதுக்கும் ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எழுதி போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க, எல்லா கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் என்னால் சிகரெட்டை விடவே முடியல. அப்படி யாராவது சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? என்ன சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஆளுக்கு? அவர் சொல்கிறாரு, இந்த சரீரத்தில் ஒரு ஹேபிட் எனக்கு வந்துருச்சு, இந்த ஹேபிட், இந்த ஒரு பழக்கம் என்னோட ஒட்டி கொண்டு விட்டது, இந்த பழக்கத்தை என்னால் நிறுத்த முடியல, இதுக்கு அடிமைப்பட்டு விட்டேன், எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, திருப்பியும் இதுக்கே வந்துடுறேன் நான் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், அது சொல்கிறாரு பாருங்க, இது இந்த நிக்கட்டின் ஆவி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, நிக்கட்டின் ஆவி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், அது எங்கே இருக்குது புதிய ஏற்பாட்டில்? என்ன அது எங்கே பிரதர் இருக்குன்னு? இல்லை பிரதர், என்னால் ஃப்ரீயாகவே ஆக முடியல பிரதர். அது எங்கே இருக்குது? அதையாவது காமிங்க. ஃப்ரீ ஆக முடியாதுன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்லை பிரதர், இது பாண்டேஜில் வந்துடுச்சு பிரதர், எனக்கு அதுக்குள்ளே அதனுடைய பாண்டேஜில் நான் சிக்கிக்கிட்டேன், இதுக்கு அடிமையாயிட்டேன், அதையாவது காமிங்க. இப்போ பைபிளில் எதையுமே காமிக்க முடியல. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் என்னென்னு. நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், அதான் பைபிளில் இருக்குது. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்கு எல்லா காரியங்களையும் சாத்தியமாக்குகிறவர். இதுதான் பைபிளில் இருக்குதுங்க. ஆனால் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் நான் இதுக்கு அடிமையாயிட்டேன், இதை என்னால் விட முடியல, என்ன பண்ணாலும் விட முடியல, இதே பாட்டை பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து சாகிற நாள் வரைக்கும் விட முடியாது. ஒரு மாதிரி ஆகிட்டார் ஆள், என்னடா அது இப்படி சொல்லிட்டாருன்னு. நிச்சயமாக விட முடியாது. அப்போ சொன்னார், என்னங்க நான் இது சொல்கிறதுனாலவா அப்படி இருக்கிறேன்னு கேட்குறாரு. எவ்வளோ நாளாக சொல்கிறீங்க? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாக சீரழிவு? ரொம்ப நாளாக சீரழிவு. அதான் சொல்கிறேன், இதை சொல்கிற வரைக்கும் அது உங்களை விடாது. நான் சொன்னேன், இனிமேல் சிகரெட்டை வாங்கும்போதே எப்படி சொல்லி வாங்கணும்? இயேசுவின் நாமத்தில் இதிலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். சரி, என்னங்க வாங்கும்போது அப்படி வாங்குவா, இப்படி தான் பண்ணி பாருங்களேன். என்ன வாயில் வச்சு பற்ற வைக்கும்போது, இயேசுவின் நாமத்தில் இதுக்கு நான் அடிமை இல்லை, நல்லா உள்ள இழுத்து வெளியே விடும்போது, இயேசுவின் நாமத்தினால இதுக்கு நான் அடிமை இல்லை, இதுக்கு நான் அடிமையாக மாட்டேன், இதை என்னை அடிமைப்படுத்த முடியாது, ஒன்றும் படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுன்னு சொன்னால், கொஞ்ச நாள் திருப்பி சொல்கிறாரு, நல்லா போயிடுச்சுங்க க்ளீனா. இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே அதை வாங்க முடியல, அது இழுக்கவும் முடியல, அதை பற்ற வைக்கவும் முடியல. இதை சொல்லி வாயை திறந்து மட்டும் இதுக்கு நான் அடிமைன்னு மட்டும் சொல்லாத, என்ன வேணா சொல்லிக்கோ. நான் அடிமை, இந்த ஆவி பிடிச்சிருக்குதாக்கும், என்னை பிடிச்சிக்கிச்சாக்கும், இது போக மாட்டேந்தாக்கும், நான் இதில் சிக்கிட்டு, அந்த பேச்சை மட்டும் பேசக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, இதுக்கு நான் அடிமை இல்லை, எனக்கு வல்லமை இருக்கிறது, என ஆவியானவர் இருக்கிறார், என்னால் முடியும், எனக்காகும், என்னால் எல்லாம் ஆகும். அதை நீ வாயை திறந்து சொல்லு, அப்படி சொல்லாத, இப்படி சொல்லும் போது இது ஓடி போயிடும். ஓடியே போயிடுச்சு அது. இது நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன் நான். குடி போதையில் இருக்கிறவங்களும் அப்படிதான். என்ன பண்ணுறதுங்க, இழுத்துறது கால் அந்த பக்கம், எடுத்து ஊற்றும் போதே சொல்லு, இயேசுவின் நாமத்தினால இதுக்கு நான் அடிமை இல்லை, இதை வெறுக்கிறேன், இது எனக்கு விரோதமானது, என்னை நான் பகைக்கிற ஒன்று, இது தேவனுக்கு பிரியமில்லாது, இதை நான் இயேசுவின் நாமத்தில் வெறுக்கிறேன், இதை ஒருபோதும் என்ன அடிமைப்படுத்தாது, இது என்ன
இதை நான் வெல்லுவேன், இதை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லு. சீக்கிரம் கடைசி நாள் வந்துடும். அதை தொடர கடைசி நாள் சீக்கிரமாய் வந்துவிடும். அதனுடைய அர்த்தம் அதுதான். நாவில் சொல் தவறாதவன் தன் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடியவனாயிருக்கிறான். டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினுடைய வல்லமை எங்களுக்கு உணர்த்தினபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வெறும் மாம்ச சரீரம் உள்ளவர்கள் அல்ல, ஆவி மனிதர்கள். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மேன்மை உள்ளதாக இருக்கிறது, அது உயர்ந்தது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது, எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். அதை உள்ளங்கள் பாராட்டட்டும். அவருடைய வார்த்தையில் அளந்து பேசட்டும், தெரிந்து கொண்டு பேசட்டும், சூஸ் பண்ணி பொறுக்கி எடுத்ததை பேசட்டுங்க தாவே. அப்படி பேசுகிறவர்களாக, விசுவாசத்தை பேசுகிறவர்களாக, தன்னுடைய விசுவாசத்தை எந்நேரம் அவர்கள் கட்டவிழ்க்கட்டும். அவருடைய பிரச்சனைகள், மலைகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியும் ஜெயத்தையும் அவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.